ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தமிழ் படம். எஸ் பிரேமானந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தானம் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹாரர் காமெடி ஜானரில் வந்திருக்கு. ஹீரோ ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்காரு. அவருக்கு ஒரு அழைப்பு வருது ஒரு படம் பார்க்க சொல்லி. அந்த தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் அவரும் அந்த படத்துக்குள்ளேயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஹாரராகவும் அதே சமயம் காமெடியாகவும் சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய படத்தை கலாய்ச்சி ஸ்பூஃப் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், எனக்கு கண்டென்ட்லாம் மேட்ரு கிடையாது, ஜாலியாக சிரிச்சுட்டே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஜி5 அவைலபிளாக இருக்குது. IMDb 5.1. செகண்ட் படம் ஆலப்புழா ஜிம்கானா 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படம். கலித் ரஹ்மான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாஸ்லின் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் காமெடி ஜானரில் வந்திருக்கு. ஒரு 4-5 பசங்க பாக்ஸிங் மேலே பெருசாக பேஷன் கிடையாது. பட் கிரேஸ் மார்க்ஸுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் சேரணும்னு பாக்ஸிங்கில் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப ஃபன்னாகவே எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பாக்ஸிங் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வர பாக்ஸிங் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். சோனி லிவில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7. தேர்டு படக்கலம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படம். மனு ஸ்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுராஜ் வெஞ்சிரமூடு, ஷராஃபுதீன், சந்தீப் பிரதீப் 3 பேர் நடிச்சிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி காமெடி ஜானர்ல வந்திருக்கு. இந்த படம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. அங்க ஒரு HODக்கு வந்து பிளாக் மேஜிக் பவர் இருக்கு. அவர் கையில லூடோ மாதிரி ஒரு புக் வச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு மற்றவங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ற பவர் அவருக்கு கிடைக்குது. இதை 4 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத ரொம்ப காமெடியாவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இன்டர்வெல்ல வர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வேற லெவல்ல இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் வர சில சீன்கள் நிறைய குழப்பமாவே இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க செம ஃபன்னா இருக்கும். இந்த படத்தில் சுராஜ் அண்ட் சந்தீப் பிரதீப்போட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7.2. நாலாவது படம் ஏஸ் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆறுமுககுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. கிரைம் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு அவரோட வேலைக்காக மலேசியாவுக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மேல லவ் வருது. ஒரு டேஞ்சரஸான ஹெய்ஸ்ட் அங்க நடக்குது. அந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு கரப்டான போலீஸ்க்கும் நடுவில் இவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத காமெடியாவும் அதே சமயம் ஆக்ஷனாகவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். பெருசா போர்லாம் அடிக்காது, நல்லாவே இருக்கும். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.3. ஃபிஃப்த் படம் 11 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. இதோட ஒன்லைன் என்னன்னா, சென்னையில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே வருது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோ வராரு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் தெரியுது இந்த கொலைகளுக்கும் ஒரு ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. அந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாகவும் ட்விஸ்டோடயும் இருக்கும். அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காது. கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாகவே இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஆஹா தமிழ் அண்ட் பிரைம்ல அவைலபிளாக இருக்கு. IMDb 7.5. இந்த 5 படம் பார்த்துட்டு இந்த 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.